கிட்ட வந்து காவேரி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கதவை திறந்துட்டு விஜய் வராரு. விஜய் பார்த்த காவேரி அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து காவேரி எழுந்து நிற்கிறாங்க. அது வந்து குழந்தைகிட்ட பார்க்குறதுக்காக பேசுறதுக்காக அப்படி சொல்லிட்டு வளர்றாங்க. உடனே வந்து தெரியும் அப்படின்றாரு. அடுத்து வந்து குழந்தைக்கு மனசு கஷ்டப்படும் தான் நான் வந்தேன். அவளை ஞாபகமாகவே இருந்தது, அதனால தான் அப்படின்னோடனே அமைதியாக இருக்கார். சரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரீங்களா அப்படி சொல்லி கேட்டோன்னே சரி கண்ணா நீ விளையாடிட்டு இது வந்துடுறேன்னொன்னே சரிங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய விளையாடிட்டுருக்கா. ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்றாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே சார் என் மேலே கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சாரி சார், நானே சாரி கேட்கணுன்னு தான் நினச்சேன். நான் உங்களை ரொம்ப ஓவராக பேசிட்டேன்ல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. ஓகே சார் சாரின்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுனதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்றாங்க. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. ஆமாங்க நீங்கள் அப்படி தானே நினைப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு தான் என் மேலே நம்பிக்கை கிடையாது, என்னை பார்த்தா தான் நீங்கள் விருப்பம் நினைக்கிறீங்கல்ல, நானும் என் பொண்ணும் உங்களுக்கு வந்து உபத்திரமாக தானே நினைக்கிறீங்க. ஐயோ சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இல்லைங்க நீங்கள் தொல்லையாக தான் நினைக்கிறீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். நான் உங்கள் வீட்டுக்கு வர்றது பேசுகிறது உங்கள் அம்மா கிட்ட பழகிறது அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுதானே உண்மை அப்படின்னோடனே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுங்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வராது, நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், அதே மாதிரி நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து குழந்தைய பார்க்கணும் தான் நான் வந்தேன், அவள் பாவம்ல என்னைக்காக தேடி வந்திருக்கா அப்படின்னோடனே அதுக்கு தாங்க வேணான்ற, குழந்தைக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து இதுக்கப்புறம் வீட்டுக்கு வராதிங்க, உங்களை கெஞ்சி கேட்குறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொன்னீங்களா இல்லையா, நான் தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்ல, நானும் சரி என் குழந்தையோ சரி எக்காரணம் கூட உங்கள் வீட்டுக்கு வரமாட்டோம், அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், உங்கள் வாழ்க்கையில் தலையிட மாட்டோம், அதே மாதிரி நீங்களும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படி வந்துட்டு போனால் குழந்தை என்ன நினைப்பா, அவள் மனசில் ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களை தேட ஆரம்பிக்கிறா, நீங்கள் ஒரு வேளை அவளுக்கு கிடைக்க மாட்டீங்களோ, வேறு யாரோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்மளுக்கு அம்மாவாக வரமாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு ஏங்கி போகிறா. இதெல்லாம் நீங்கள் காட்டுற பாசத்தால் தானே வருது, நீங்கள் பாசமே காட்டாமல் இருந்துட்டா, அதே மாதிரி குழந்தைகிட்ட பேசாமல் இருந்துட்டா இந்த பிரச்சனையே வராதுல்ல, அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து இதுக்கப்புறம் வந்து என் பொண்ணை பார்க்க வராதிங்க, அதே மாதிரி ஸ்கூல்லையும் எல்லா பேரண்ட்டும் எப்படி இருப்பாங்களோ அப்படியே நாங்களும் இருக்கோம், அதே மாதிரி நீங்களும் அப்படியே இருங்க, எல்லா குழந்தையும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி என் குழந்தையும் பாருங்கள், என் குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா கேரோ அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பேச்சு எதுவுமே நீங்கள் பேச வேணாம், உங்களை கெஞ்சி கேட்குறேன், இது ஒன்று மட்டும் நீங்கள் செய்யுங்க, வேறு உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துருக்க வாழ்க்கையை நான் கெடுத்து விட்டுட்டேன்னு பேரும் எனக்கு வர வேணாம், ஆல்ரெடி அந்த நீங்கள் முன்னாடி பார்த்தீங்களே ஒரு பையன் கார்த்திக் தானே, அவர் நான் தானே வந்து பேசி கெடுத்து விட்டேன்றீங்க, இதுக்கப்புறம் அவர் தானே உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாரு, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ அது உங்களோட விதம், இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன், உங்களோட கல்யாண வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் வந்து இடைஞ்சலாக இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. அது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. சார் ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் நான் சொன்னது தாங்க, இதுக்கப்புறம் இங்கே வராதிங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவுசெய்து இங்கே இது போங்க, என் பொண்ணுக்கு எதாவது நல்லது பண்ணணும்னா தயவுசெய்து இங்கே கிளம்புங்க அப்படின்றாங்க. உடனே காவேரிக்கும் என்ன பண்ணுன்னு தெரியாமங்கிறது கிளம்ப பார்க்குறாங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் இந்த ஊரை நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம், நானும் என் குழந்தையும் நாங்கள் வெளியே ஊருக்கு போயிடுறோம். சரி எந்த ஊருக்கு சார் அப்படின்னோடனே அது எங்களுக்கே தெரியாது, ஆனால் நாங்கள் இந்த ஊரை விட்டு கிளம்புறோம், ஏன்னா தேவையில்லாமல் எதுக்காக எல்லாருக்கும் கஷ்டம், இந்த ஊரில் இருந்தால் குழந்தை உங்களை தேடி கண்டிப்பாக வருவா, அதே ஊரை மாற்றிட்டு போயிட்டா கண்டிப்பாக வரமாட்டால, அதனால தான் இந்த முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு இதுக்கப்புறம் என்னாலையும் என் குழந்தையாலேயோ என் குடும்பத்தாலேயும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிம்மதியாக வாழுங்க, குட் பை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. கேட்டு காவேரி வந்து அழுதுபடியே வந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு.